ஆனந்த பவன் தான். ஹலோ கைஸ், இன்னைக்கு நான் உங்களை ஜவஹர்லால் நேரு வீட்டுக்கு தான் நான் கூட்டிட்டு போக போறேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆடிட்டு இருக்கான்ல, என்ன எழுப்புனது இவன் தான். நானும் குட்டிமணியும் அவன் என்னதான் வீடியோ பண்றான்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அதுவும் போச்சு, அவனும் போயிட்டான், நானும் போயிட்டேன். ஈவினிங் போல எங்க மாமா பையனை கூட்டிட்டு நான் எங்க போனேன்னு தெரியுமா? மறுபடியும் பொருட்காட்சி தான். கூப்பிட்டு போய் விளையாட விட்டு சாப்பிட விட்டு வீட்டுக்கு வந்து என் லேப்டாப்பை எடுத்தா என்னோட ஆல் இந்தியா ட்ரிப்ஸ்லாம் ரொம்ப நாளா உங்ககிட்ட காட்டாம தூங்கிக்கிட்டு இருந்து. சரி வாங்க அலகாபாத்ல நேரு மாமா வீட்டுக்கு போவோம். டுடே நம்ம அலகாபாத்ல எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நேருவோட வீட்டுக்கு தாங்க. இங்க ஒரு ஆளுக்கு வந்துட்டு 30 rupees என்ட்ரி ஃபீஸ். வீட்டோட பேர் வந்துட்டு ஆனந்த பவன் சொல்றாங்க. சூப்பரா இருக்குல்ல? வாங்க வீட்டுக்குள்ள போய் சுத்தி பார்க்கலாம். இங்க நேரு மாமா யூஸ் பண்ண எல்லா திங்ஸையும் சேஃப் அண்ட் செக்யூரா தான் வச்சிருக்காங்க. இது நேருவோட அப்பா மோதிலால் நேருவோட ஸ்டடி ரூம். இது அவரோட பெட்ரூம். அவரோட சேர், ட்ரெஸ்னு அவர் யூஸ் பண்ண எல்லாமே இருக்கு. இது நேரு அண்ட் அவங்க வைஃப் கமலா நேருவோட பெட்ரூம். இங்க நேருவோட ஆபீஸ். இது அவங்க பொண்ணு இந்திரா காந்தியோட. இப்ப பாக்குறது ஃபாதர் ஆஃப் நேஷன் நம்ம காந்தி தாத்தா. இதுல பியூட்டி என்னன்னா, நேரு மாமா வீட்டு பக்கத்திலேயே இந்திரா காந்திக்கும் ஒரு பெரிய வீடு இருக்கு. அது பேரு ஸ்வராஜ் பவன். இங்கேயும் அவங்க யூஸ் பண்ண எல்லா திங்ஸும் அப்படியே தான் இருக்கு. அண்ட் ஃபைனலா ஃபெரோஸ் காந்திக்கும் இந்திரா காந்திக்கும் மேரேஜ் ஆன இடம் தான் இது. அவ்வளவுதாங்க, முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.